சென்னை பிஃபோர் தி ஃபியர் பிகான். 1980களின் சென்னை. மாலை மழைக்கு பிறகு ஈரமாக இருக்கும் சாலைகள், மங்கலான தெரு விளக்குகள், மெதுவாக நகரும் ஆட்டோக்கள். அந்த காலத்தில் சென்னை இன்றைய மாதிரி வேகமான நகரம் இல்லை. வாழ்க்கை மெதுவாக ஓடியது. மக்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள். நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருந்தது. ஆனால் அந்த அமைதியான நகரத்தின் அடியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு இருண்ட கதை உருவாகிக் கொண்டிருந்தது. ஒரு மனிதன் தினமும் நகரத்தின் பல இடங்களில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தான். யாரும் அவனை இரண்டாவது முறையாக பார்த்து நினைக்கவில்லை. அவன் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், ஒரு வழக்கமான முகம். ஆனால் அந்த முகத்தின் பின்னால் மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது ஒரு இருண்ட மனம். சிலர் எந்த சத்தமும் இல்லாமல் காணாமல் போக ஆரம்பித்தனர். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம். அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் சென்ற இடம் தெரியவில்லை. அவர்கள் கடைசியாக யாருடன் இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஒரு நகரம் இன்னும் உணரவில்லை. அது ஒரு சீரியல் கில்லரை தன் நடுவில் வைத்திருந்தது. அவன் பெயர் சங்கர். பின்னர் அவனை உலகம் அழைத்த பெயர் ஆட்டோ சங்கர். உண்மை மறைக்கப்படாது. நான் ஷேடோ. இதுவே டி ஷேடோ ஃபைல்ஸ். குற்றம் வெளிப்படும் போது, மர்மங்கள் உடையும் போது, மறைக்கப்பட்ட கதைகள் வெளிச்சம் காணும் போது, உண்மை ஒளியாக எழும். அந்த ஒளி உங்கள் ஃபீனிக்ஸ். இந்த எபிசோடில் என் உருவம், என் சத்தம் அல்லது என் குறியீடு எங்கோ மறைந்து இருக்கும். கவனியுங்கள். உண்மைக்காக A mind that wanted more. ஷங்கர் ஒரு சாதாரண வாழ்க்கையை ஏற்க முடியாதவன். அவனுக்கு வேகம் வேண்டும், பணம் வேண்டும், இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டும். அவன் வாழ்க்கையை ஷார்ட்கட் மூலம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆட்டோ ஓட்டும் போது அவன் பயணிகளை மட்டும் கவனிக்கவில்லை, தகவல்களை கவனித்தான். யார் எங்கு இறங்குகிறார்கள், யார் தனியாக வாழ்கிறார்கள், யாரை யாரும் தேட வரமாட்டார்கள். அவன் நகரத்தை வரைபடம் போல படித்தான். 1980களில் சில பகுதிகளில் இல்லீகல் லிக்கர் ட்ரேட் மிகவும் ப்ராஃபிட்டபிள். அந்த உலகம் சட்டத்திற்கு வெளியே இருந்தாலும் அந்த உலகத்தில் பவர் இருந்தது, ப்ரொடக்ஷன் இருந்தது, ஃபியர் இருந்தது. சங்கர் அந்த நெட்வொர்க்கில் நுழைந்தான். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண உதவியாளர், பின்னர் ஒரு முக்கிய லிங்க். அவன் பேசும் விதம், அப்சர்வ் செய்யும் விதம், ட்ரஸ்ட் ஏர்ன் செய்யும் விதம் அவனை வேகமாக உயர்த்தியது. ஒரு விஷயம் அவன் புரிந்து கொண்டான். ஃபியர் கிரியேட்ஸ் சைலன்ஸ், சைலன்ஸ் hides crime, and the moment crime became power, illegal liquor business. ஷங்கருக்கு ஒரு தொடக்கம் மட்டும். ஆனால் அவன் உண்மையான மாற்றம், கண்ட்ரோல் கிடைத்த பிறகுதான் ஆரம்பித்தது. ஒரு மனிதன் மற்றவர்களின் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும் என்று உணர்ந்தால் அந்த பவர் அவனை மாற்றும். சங்கர் மெதுவாக நெட்வொர்க் உருவாக்க ஆரம்பித்தான். ஆட்டோ டிரைவர் என்ற முகமூடி பின்னால் இன்ஃபர்மேஷன் கலெக்டராக மாறினான். அவன் யாருடன் பேச வேண்டும், யாரிடம் டிஸ்டன்ஸ் வைக்க வேண்டும், யாரை பயமுறுத்த வேண்டும், யாரை மேனிபுலேட் செய்ய வேண்டும், எல்லாம் கால்குலேட் செய்தான். இந்த இல்லீகல் வேர்ல்டில் ஒரு ரூல் இருந்தது. ஒரு முறை உள்ளே வந்தால் வெளியே போவது கடினம். சில பெண்கள் இந்த நெட்வொர்க்கில் சிக்கினர். ஆரம்பத்தில் வேலை, பின்னர் கண்ட்ரோல், பின்னர் டிபெண்டன்சி. யாராவது வெளியே வர முயன்றால் சங்கருக்கு அது ஒரு லாஸ். அவன் லாஸ் ஏற்க மாட்டான். ஒரு நாள் ஒருவர் காணாமல் போனார். அந்த டிசப்பியர் எந்த சத்தமும் இல்லாமல் நடந்தது. யாரும் கேள்வி கேட்கவில்லை. அதுவே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. கிரைம் சைலன்ஸில் நடந்தால் அது தொடரும். When disappearance became a pattern, ஒரு disappearance மட்டும் நடந்தால் அது ஒரு ஆக்சிடென்ட் போல தோன்றும். ஆனால் ஒரே சர்க்கிள்ல
ஒரே தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்ந்து காணாமல் போக ஆரம்பித்த போது அது கோயின்சிடென்ஸ் இல்ல. சங்கர் நெட்வொர்க்கில் இருந்தவர்கள் மெதுவாக ட்ரேஸ் ஆகாமல் போனார்கள். சிலர் வேலை மாற்றி சென்றதாக கூறப்பட்டது, சிலர் வேறு நகரம் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் அவர்களை யாரும் மீண்டும் பார்க்கவில்லை. அவர்களின் லாஸ்ட் நோன் கான்டாக்ட் மீண்டும் மீண்டும் ஒரே பெயரை காட்டியது, சங்கர். அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ஸ்லோ. ஒரு தகவல் மற்றொரு பகுதியில் சேர நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த டிலே சங்கருக்கு புரொடக்ஷன் ஆனது. அவன் விக்டிம்ஸை ரேண்டமாக தேர்ந்தெடுக்கவில்லை. அவன் அப்சர்வ் செய்தான், அனலைஸ் செய்தான், பின்னர் மூவ் செய்தான். ஒரு ஹண்டர் போல பேஷன்ஸ், ஒரு பிளானர் போல ப்ரிசிஷன். அவன் தினமும் ஆட்டோ ஓட்டினான். மக்கள் அவனை சாதாரணமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த சேம் ஆட்டோ அவன் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஒரு வெஹிக்கிள், 2 வாழ்க்கைகள், ஒரு விசிபிள் லைஃப், ஒரு இன்விசிபிள் லைஃப். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு காணாமல் போனவர்களின் கதைகள் தனித்தனியாக இல்லை என்று தெரிய ஆரம்பித்தது. வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்த தகவல்கள் மெதுவாக ஒரே மனிதனை நோக்கி இணைந்து கொண்டிருந்தது. ஒருவர் காணாமல் போனதாக கூறப்பட்ட இடம் மற்றொருவரின் கடைசி மூமெண்ட்டுடன் மேட்ச் ஆனது. ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது, சங்கர். ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண சந்தேகம் போல தோன்றியது. ஆனால் அந்த சந்தேகம் மெதுவாக ஒரு டிரெக்ஷன் ஆக மாறியது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கவனம் முழுவதும் ஷங்காரின் ருட்டீன் மீது திரும்பியது. அவன் எங்கு செல்கிறான், யாரை சந்திக்கிறான், எந்த இடங்களில் அதிக நேரம் செலவிடுகிறான். அவன் வாழ்க்கை வெளியே பார்த்தால் மிகவும் சாதாரணம். ஒரு ஆட்டோ டிரைவர், பிஸி ரோட்ஸ், பேஸ்டர்ஸ், டீ ஷாப்ஸ், தெரு விளக்குகள், ஒரு ரெகுலர் ஃபேஸ், எந்த கவலையும் இல்லாத ஒரு மனிதன் போல. ஆனால் அந்த ருட்டீன்ல சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்தது. சிலர் அவனை குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்ததாக கூறினர். ஆனால் அந்த சேம் நேரத்தில் அவன் வேறு இடத்தில் இருந்ததாக மற்றவர்கள் கூறினர். இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு விஷயத்தை சிக்னல் செய்தது. விசிபிள் லைஃப் மற்றும் இன்விசிபிள் லைஃப், 2 பேரலல் பாதைகள். ஒரு மனிதன், 2 வாழ்க்கை. அவன் பேசும் விதம், கால்ம் பிஹேவியர், எந்த ப்ரெஷருக்கும் பேனிக் ஆகாத ஆட்டிடியூட். இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அன்யூஷுவல். சில நேரங்களில் மிகவும் நார்மல் போல நடக்கும் மனிதர்கள் ஏதோ பெரிய விஷயத்தை மறைத்து வைத்திருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் சில லொகேஷன்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக் தகவல்கள் கிடைத்தது. அந்த இடங்கள் சங்கர் நெட்வொர்க்குடன் இன்ட்ராக்ட்லி கனெக்டட். அந்த கனெக்ஷன்ஸ் கோயின்சிடென்ஸ் என்று டிமிஸ் செய்ய முடியாத அளவுக்கு ரிப்பீட்டட். ஒரு பசில் ஸ்லோலி உருவாகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு பீஸ் ஒரு புதிய டவுட், ஒவ்வொரு டவுட் ஒரு புதிய டைரக்ஷன். இந்த ஸ்டேஜில் இன்வெஸ்டிகேஷன் ஒரு முக்கிய முடிவை எடுத்தது. இது ஒரு ரேண்டம் டிஸப்பியர் இல்லை, இது ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னாக இருக்கலாம். இந்த ரியலைசேஷன் கேஸை இன்னும் சீரியஸ் ஆக்கியது. ஏனெனில் பேட்டர்ன் இருக்கும்போது அதற்கு பின்னாடி ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மைண்டு யாருடையது? இந்த கேள்வி இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஆழமாக கொண்டு சென்றது. அந்த ஷேடோ ஸ்லோலி விசிபிள் ஆக ஆரம்பித்தது, ஆனால் இன்னும் முழுமையாக இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஆழமாக சென்றபோது ஸ்மால் க்ளூஸ் ஒன்றாக இணைந்து ஒரு டிஸ்டர்பிங் பிக்சர் உருவாக்க ஆரம்பித்தது. தனித்தனியாக பார்த்தால் முக்கியமில்லாத தகவல்கள் ஒன்றாக சேரும்போது ஒரு கிளியர் பேட்டர்ன் உருவானது. ஒருவர் லாஸ்ட் சீன் லொகேஷன் மற்றொருவரின் கான்டாக்ட் டீட்டெயிலுடன் மேட்ச் ஆனது. ஒரு ஃபோன் கால் டைமிங், ஒரு மீட்டிங் பாயிண்ட், ரிப்பீட்டடான ஒரு நேம், சங்கர். இந்த பெயர் கேஸ் ஃபைலில் மீண்டும் மீண்டும் தோன்ற ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இது கோஇன்சிடென்ஸ் போல தோன்றியது. ஆனால் கோஇன்சிடென்சஸ் அதிகரிக்கும் போது அது கோஇன்சிடென்சஸ் இல்லை, ஆனால் டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை. இதுவே இந்த கேஸை இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்கியது. சஸ்பிஷன் மட்டும் போதாது,
ப்ரூஃப் வேண்டும். இந்த ஸ்டேஜில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு விஷயத்தை கவனித்தனர். சங்கர் எப்போதும் காம். யாராவது கேள்வி கேட்டாலும் பேனிக் இல்லை, ஹெசிடேஷன் இல்லை. அவன் ஆன்சர்ஸ் கன்சிஸ்டன்ட், பிஹேவியர் கண்ட்ரோல்ட், எக்ஸ்பிரஷன்ஸ் ப்ரெடிக்டபிள். சில நேரங்களில் மிகவும் கால்ம் ஆக இருக்கும் மனிதர்கள் மிகவும் டேஞ்சரஸ். ஏனெனில் அவர்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஷங்கர் மூவ்மெண்ட்ஸை டீப்பரா அனலைஸ் செய்ய ஆரம்பித்தனர். அவன் ஃப்ரெகுவென்ட் சென்ற இடங்கள், மீட் செய்த மனிதர்கள், ரூட்டினில் ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ். அந்த பேட்டர்ன்ஸ் டிஸப்பியரன்சஸ் டைம்லைனுடன் அலைன் ஆனது. இந்த அலைன்மெண்ட் கோஇன்சிடென்ஸ் ஆக இருக்க முடியாது. ஒரு இன்விசிபிள் லைன் டிஸப்பியரன்சஸ் ஐ கனெக்ட் செய்தது. அந்த லைன் ஒரே இடத்தில் கன்வர்ஜ் ஆனது. ஒரு மனிதன், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ், ஒரு ஷேடோ கேஸ். இந்த ஸ்டேஜில் டேர்னிங் பாயிண்ட் ஐ அடைந்தது. ஒரு ஸ்டேட்மெண்ட் மற்றொரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் செய்தது. ஒரு சஸ்பீஷன் டைரக்ஷன் ஆக மாறியது. இன்வெஸ்டிகேஷன் சர்க்கிள் நேரோ ஆனது. பிரஷர் அதிகரித்தது. குவெஸ்சன்ஸ் டைரக்ட் ஆனது. ஃபோக்கஸ் ஷார்பன் ஆனது. ஷங்கர் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள் ஸ்லோலி ரிவீல் ஆக ஆரம்பித்தது. ஒரு சைடு ஆர்டினரி ருட்டீன், மற்றொரு சைடு அன்எக்ஸ்பிளைன்ட் கனெக்ஷன்ஸ். இந்த கான்ட்ராஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அன்செட்டிலிங். ஒரு மனிதன், இரண்டு ரியாலிட்டி, ஒரு விசிபிள், ஒரு ஹிடன். இந்த ரியலைசேஷன் தான் கேஸை இன்டென்ஸ் ஆக்கியது. ஏனெனில் ஷேடோ ஷேப் எடுக்க ஆரம்பித்தது. ஒரு ஸ்டேஜில் பீசஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. ஒரு நேம், மல்டிபிள் டிஸப்பியரன்சஸ். ஒரு ருட்டீன், மல்டிபிள் கனெக்ஷன்ஸ். ஒரு மனிதன், மல்டிபிள் கொஸ்டின்ஸ். இந்த மோமெண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு கிளாரிட்டி கொடுத்தது. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு செயின், ஒரு டெலிபரேட் செயின், ஒரு கால்குலேட்டட் செயின். அந்த செயின் ஒரே மனிதனை நோக்கி பாயிண்டட். ஷங்கர். அவன் அரெஸ்டான செய்தி நகரம் முழுவதும் ஷாக் வேவ் போல பரவியது. ஏனெனில் மக்கள் தினமும் பார்த்த மனிதன், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ், ஒரு ஆர்டினரி அப்பியரன்ஸ். இந்த கான்ட்ராஸ்ட் தான் டிஸ்டர்பிங், டேஞ்சர். சில நேரங்களில் ஆர்டினரி ஃபேஸ் உடன் வரும். அதனால்தான் அது அன்னோட்டிஸ்ட். ஒரு ஷேடோ ஃபைனலி விசிபிள் ஆனது. ஆனால் அந்த ஷேடோ எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆழமானது? அந்த கேள்விகள் இன்னும் ஓப்பன். ஏனெனில் சில ஸ்டோரிஸ் முடிந்த பிறகும் குவெஸ்சன்ஸ் முடிவதில்லை. அந்த அன்ஆன்சர்ட் குவெஸ்சன்ஸ் தான் இந்த கேஸை இன்னும் ஹாண்டிங் ஆக்குகிறது. அவன் மட்டும் இல்ல, அவனோட கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வந்த தகவல்கள் இந்த வழக்கை முழுமையாக மாற்றியது. மறைக்கப்பட்ட உண்மைகள் மெல்ல வெளியில் வந்தது. சென்னையின் பல பகுதிகளிலிருந்து இளம் பெண்கள் காணாமல் போக ஆரம்பித்தனர். விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்த தகவல்களின்படி சுமார் 9 கொலைகள் வரை அவனுடன் தொடர்பு உள்ளதாக பதிவு செய்யப்பட்டது. வேலை வாய்ப்பு என்று நம்ப வைத்து, அல்லது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி பல பெண்களை அவன் ஏமாற்றினான். அவர்களை அழைத்துச் சென்ற பிறகு அவர்கள் திரும்பி வரவில்லை. விசாரணையில சில உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிலர் முழுமையாக காணாமல் போனவர்களாகவே இருந்தனர். இதெல்லாம் ஒரு சாதாரண குற்றம் இல்லை, இது ஒரு தொடர் குற்றம். சீரியல் கில்லிங். ஒரு நிழல் போல அவன் நகரத்தை சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு தவறு, ஒரு சிறிய சாட்சி, அதுவே அவன் கதையை மாற்றியது. அவனோட குழுவில் இருந்தவர்கள் விசாரணையில் உடைந்து பேச ஆரம்பித்தனர். அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்தியது. இறுதியில் அனைத்து சான்றுகளும் ஒரே மனிதனை காட்டியது, ஆட்டோ ஷங்கர். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில இருண்ட சந்தேகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனா அவை எந்ததும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. நீண்ட கால விசாரணை, மறைக்கப்பட்ட உண்மைகள், அமைதியாக இணைந்த தொடர்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தபோது அந்த நிழல் முழுமையாக வெளிப்பட்டது. கௌரி சங்கர், பொதுவாக ஆட்டோ சங்கர் என்று அழைக்கப்பட்டவன்,
பல பெண்கள் காணாமல் போன வழக்குகளில் முக்கிய குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டான். நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைகள் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை வெளிக்கொணர்ந்தது. பல குடும்பங்களின் பதிலின்றி இருந்த கேள்விகள் ஒரே மனிதனை நோக்கி சென்றது. ஒரு சாதாரண வாழ்க்கையின் பின்னால் கணக்கிட்டு செயல்பட்ட குற்றமனம் மறைந்திருந்தது. பல ஆண்டுகள் நீண்ட சட்ட போராட்டம், சாட்சிகள், ஆதாரங்கள், வாக்குமூல்கள், முரண்பாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நீதி தாமதமானது, ஆனால் மறுக்கப்படவில்லை. 1995 ஆண்டு ஆட்டோ சங்கருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு நிழல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டது. ஒரு மனிதன் தனது செயல்களின் விளைவுகளை சந்தித்தான். ஒரு பெயர் குற்ற வரலாற்றில் நிரந்தரமாக பதிந்தது. ஆனால் இந்த கதை ஒரு மனிதனின் முடிவுடன் மட்டும் முடிவதில்லை. ஏனெனில் இந்த வழக்கு ஒரு அமைதியற்ற உண்மையை நினைவூட்டுகிறது. ஆபத்து எப்போதும் அந்நிய முகத்துடன் வராது. சில நேரங்களில் அது நம் தினசரி வாழ்க்கைக்குள் இருக்கும். ஒரு நட்பான முகம், ஒரு சாதாரண மனிதன், ஒரு வழக்கமான வாழ்க்கை. அந்த வழக்கத்தின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்பதை நாம் எப்போதும் அறிய முடியாது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை ஒரு அமைதியான மாற்றத்தை அனுபவித்தது. இரவு நேர பயணங்களில் ஒரு தயக்கம், அறிமுகமில்லாத மனிதர்களிடம் ஒரு கூடுதல் கவனம், விசித்திரமான அமைதியில் ஒரு சந்தேகம். ஏனெனில் மக்கள் புரிந்து கொண்டார்கள், தீமை எப்போதும் பயமுறுத்தும் தோற்றத்துடன் வராது. சில நேரங்களில் அது சாதாரணமாக இருக்கும், சில நேரங்களில் அது கவனிக்கப்படாமல் போகும். ஒரு சிறிய பொய், ஒரு சிறிய சமரசம், ஒரு சிறிய சட்டவிரோத செயல், அவை மெதுவாக ஒரு மனிதனை ஒரு இருண்ட பாதைக்கு இழுத்துச் செல்லும். ஒரு கட்டத்தில் சரி மற்றும் தவறு இடையேயான கோடு மறைந்து போகும். அந்த கோடு மறைந்த பிறகு மனச்சாட்சி அமைதியாகிவிடும். அந்த அமைதியே ஆபத்தானது. ஆட்டோ சங்கர் வழக்கு ஒரு குற்றக்கதை மட்டுமில்லை, ஒரு மனவியல் எச்சரிக்கை, ஒரு சமூக பிரதிபலிப்பு, ஒரு சிரமமான உண்மை. நாம் பார்க்காதது அது இல்லை என்று அர்த்தமில்லை. நாம் கேட்காதது அது நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. சில நிழல்கள் வெளிச்சம் வந்த பிறகே தெரியும். சில உண்மைகள் காலம் கடந்த பிறகே புரியும். இந்த வழக்கில் எல்லா பதில்களும் கிடைத்ததா, அல்லது இன்னும் சில கேள்விகள் இருளில் மறைந்திருக்கிறதா? ஒரு நிழல் மறைந்தாலும் அதன் நினைவு நீங்காது. அதன் பாடம் மறக்கப்படக்கூடாது. உண்மையை மறைக்க முடியாது. இது தி ஷேடோ ஃபைல்ஸ் தமிழ்.